நமது அனுதின மன்னாவின் இன்றைய தியானம் இதோ. கிறிஸ்துவில் முடிப்பவர்களாக இருத்தல். இன்றைய வேதாகம பகுதி 1 ராஜாக்கள் 19:14 முதல் 21 வரையுள்ள வசனங்கள். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய எகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை எகு கொன்று போடுவான். எகுவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7,000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடமட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும். அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். குறிப்பு வசனம்: நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். 1 பேதுரு 2:9. கலாவதி தனது கொள்ளுப்பேரனான ராஜேஷுக்காக பின்னிக் கொண்டிருந்த கம்பளி ஆடையை தயார் செய்து முடிப்பதற்குள் இறந்துவிட்டார். அதை நிறைவு செய்ய மற்றொரு ஆர்வமுள்ள திறமையான பின்னல்காரரின் கைகளில் அந்த கம்பளி ஆடை ஒரு தன்னார்வ நிறுவனம் மூலம் ஒப்படைக்கப்பட்டது. தங்கள் பணிகளை முடிப்பதற்கு முன்னரே இந்த வாழ்க்கையை விட்டு வெளியேறினவர்களின் அன்புக்குரியவர்களையும் நிறைவு செய்பவர்கள் எனப்பட்ட தன்னார்வ கைவினைஞர்களையும் இணைக்கும் அந்த நிறுவனத்திற்கு தான் நாம் நன்றி சொல்ல வேண்டும். நிறைவு செய்பவர்கள் துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் ஒரு பணியை முடிக்க தங்கள் நேரத்தையும் திறமையையும் அன்புடனும் அர்ப்பணிப்புடனும் செலவிடுகின்றனர். தேவன் எலியாவின் பணிக்காகவும் கூட ஒரு நிறைவு செய்பவரை நியமித்தார். இஸ்ரவேலர்கள் தேவனின் உடன்படிக்கையை நிராகரித்து தீர்க்கதரிசிகளை கொல்வதைக் கண்டு அந்த தீர்க்கதரிசி தனிமையாகவும் மனசோர்வுடனும் இருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக தேவன் எலியாவிடம், எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு என அறிவுறுத்தினார். தேவனுடைய சத்தியத்தை பிரகடனப்படுத்துவதற்கான பணியானது எலியாவின் மரணத்திற்கு பின்னரும் தொடரும் என்பதை இது உறுதி செய்தது. எலியாவுக்கு பின் தேவனின் தீர்க்கதரிசியாக தொடரும்படி தேவன் எலிசாவை அழைத்தார் என்று அவருக்கு காண்பிக்க எலியா எலிசாவின் மேல் தன் சால்வையை போட்டார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவரின் அதிகாரத்தை குறிக்க ஒரு தீர்க்கதரிசியின் சால்வை பயன்படுத்தப்பட்டதால் இந்த செயல் எலிசாவின் தீர்க்கதரிசிக்கான அழைப்பை தெளிவாக்கியது. கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாக தேவனின் அன்பை பிறருடன் பகிரவும் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பணியானது நம் ஆயுளை விட நீண்டதாக இருப்பினும் அவர் இப்பணியை ஆதரிப்பார் என்றும் அவரை அறிவிக்கும் உன்னதமான வேலைக்கு பிற நிறைவு செய்பவர்களை தொடர்ந்து அழைப்பார் என்றும் நாம் நிச்சயம் நம்பலாம். இந்த நாளை நீங்கள் கடந்து செல்லும் போது இந்த கேள்விகளை சிந்தித்து பாருங்கள்.
தேவனின் சத்தியத்தை உங்களுக்கு அறிவித்தவர் யார்? அவரை உலகிற்கு தெரியப்படுத்துவதில் நீங்கள் எவ்வாறு பங்காற்றக்கூடும்? நாம் ஜெபிப்போம். அன்பான தகப்பனே, உலகில் உமது வேலையை நிறைவு செய்ய என்னை பயன்படுத்தும். ஆமென். இன்றைய தியானத்தை கேட்டமைக்கு நன்றி. தினமும் வேதாகமத்தோடு இணைந்து பயணிக்க எங்கள் சேனல் குழுவில் சேருங்கள்.